Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல குச்சி சிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம குச்சி சிப்ஸ் வந்து செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சேனக்கிழங்கு வச்சு நம்ம குச்சி சிப்ஸ் வந்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வந்து நான் பாதி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கு வச்சு தான் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். முதல்ல மேலே இருக்கிற இந்த தோலை எல்லாம் ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோலை வந்து நான் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வேணாம், ரொம்ப மொத்தமாக வேணாம், இது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எடுத்துருக்கிற எல்லா சேனக்கிழங்கையுமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு மேலே அந்த தோல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கை அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க, கை அரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மெல்லிஸாக நம்ம வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணால் போதும். அப்போ தான் எண்ணெயில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வரும். இதே போல் இருக்கிற எல்லா சேனக்கிழங்கையும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பிட்றதுக்கு குச்சி சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணுற இந்த சேனக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகரண்டியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த வடிகரண்டிலே தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும். தண்ணியிலே ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா விட்டுட்டேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கப்பில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். முக்கியமாக இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்பொழுது. கார்ன்ஃப்ளவரும் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா காரசாரமாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடையில் விற்கிறது போலவே குச்சி சிப்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் சிக்கன் மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி ஸ்பைசிக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் எல்லா மசாலாவும். அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுலை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த சேனக்கிழங்கு அதை சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சேனக்கிழங்கோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு வந்து பாதி இல்லை 3/4 பாகத்துக்கு நான் எடுத்து வச்சிடுறேன் ஒரு பிளேட்டில். நீங்கள் ஒரு டைம் கடாயில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நான் எதுக்காக இப்படி தனியாக பிரித்து வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போவே கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மொத்த சேனக்கிழங்குலையுமே மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மொத்தமாக கடைசியாக பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேனக்கிழங்குல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3/4 பாகம் இல்லைன்னா பாதி பாகத்துக்கு எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக டைம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எவ்வளோ பொரிக்க முடியுமோ கடாயில் அந்த அளவுக்கு மட்டும் சேனக்கிழங்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிழங்குக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் ரெடி பண்ண மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
கடாயில் ஒரு பக்கம் நான் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ காஞ்சிட்ருக்கு. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணதுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெயை ஒரு பக்கம் காய வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இதே மாதிரி தான் மரவள்ளி கிழங்கு, அப்புறமா உருளைக்கிழங்குலலாம் நம்ம குச்சி சிப்ஸ் செஞ்சோம்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு ஒன்றா எல்லா கிழங்கோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஒரு 2-3 முறை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே. இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. சும்மா ஒரு கிழங்கு போட்டு பாருங்கள் என்ன காஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியும். காயலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிழங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து போட பாருங்கள். மொத்தமாக இப்படி எடுத்து போடாமல் கொஞ்சம் கையில் அப்படியே பிரித்து இப்படி தனித்தனியாக போட்டுக்கலாம். சும்மா 1-2 கிழங்கு ஒன்றா ஒட்டி இருந்தால் பரவாயில்ல. மொத்தமாக அப்படியே தூக்கி போட்டுருவேன் நான் எண்ணெயில். சேனக்கிழங்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஒட்டி இருந்ததுன்னா கிறிஸ்பியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனால் வெந்திருக்கும், ஆனால் கிறிஸ்பியாக வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு தனித்தனியாகவே நம்ம உதிரியாக போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும் பொழுதே. ஒருவேளை ரொம்ப கிழங்குகளெல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படி கலந்து கொடுங்க. கொஞ்சம் பிரிஞ்சு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. சேனக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் தீஞ்சிற போது சேனக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா பெருசாக இருந்தது பாருங்கள். இப்போது கொஞ்சம் வெந்ததில் நல்லா கொஞ்சம் மெல்லிசாயிட்டு வந்திருக்கு. அப்போ நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த மாதிரி வடிகரண்டியில் எடுத்து போட்டுக்கிறேன். கடாயிலேருந்து சிப்ஸை எடுத்ததுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் சேனக்கிழங்கை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ண அந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலெல்லாம் அதை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. அதனால் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடாது. அது வரைக்கும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது தண்ணி விடாமல் இருக்கும். அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். மேலெல்லாம் தெரிக்காது, ஆனால் அப்படியே ஒரு மாதிரி பொறியாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. அதனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற சேனக்கிழங்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம சேனக்கிழங்கை வச்சு சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் எண்ணெயில் வந்து குக் பண்ணி எடுங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேனக்கிழங்கு சிப்ஸு. சேனக்கிழங்கு வச்சு நம்ம இது வரைக்கும் பொரியல் அப்படி இல்லைன்னா குழம்பு தான் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.